கடந்த எபிசோடுகளில் துளசி குழந்தையை வீட்டிற்கு கொண்டு சென்றதால் அவள் பட்ட அவமானங்களை பார்த்தோம். வரப்போகும் தொடரில் அவளும் குழந்தையும் சந்திக்கப் போகும் பிரச்சனைகளை, குழந்தையை அவள் வளர்ப்பாளா அல்லது அவளுக்கு என்ன நடக்கும் என்பதை நாமும் சேர்ந்து பார்ப்போம். துளசிக்கு அசோக் கால் செய்தான். துளசியிடம் பேசத் தொடங்கினான். பேசிய முன்பே அவன் முடிவு செய்துவிட்டு தான் பேசியிருக்கிறான். அதை அறியாது துளசி அவள் மீது எந்த தப்பும் இல்லை என்பதை தெளிவாக கூறினாள். இருந்தும் அவன் புரிந்து கொள்ளவில்லை. துளசி ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டாள். நானும் சுயநலவாதியாக இருந்திருந்தா 2 வருஷத்துக்கு முன்னால ரோட்ல அடிபட்டு கிடந்த உன்னை காப்பாற்றி ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்க மாட்டேன். எவனோ விழுந்து கிடக்கிறான் போயிருப்பேன். அப்படி போனேனா உன்னை காப்பாத்தல. அப்போ என்னோட செய்கிற குணம் உனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ எப்படி பிடிக்காம போச்சு? வேலையில சேர்ந்து 4 காசு சேர்ந்ததும் மனிதாபிமானம் செத்து போச்சா? சொல்லு அசோக் என்று கேட்டாள். முட்டாள்தனமா பேசாத. உதவி செய்யறது தப்பு சொல்லல. ஆனா இப்படி வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்திருக்கியே அந்த குழந்தை, இது சரியா? அது பூ மாதிரி பாவம். பிறந்த உடனே தாய் பிரிஞ்சிடுச்சு. மரணம் வரைக்கும் போய் வந்திருக்கு. 2 நாளாவது என் அரவணைப்பில் அதை பார்க்கணும்னு நினச்சேன். இது தப்பா? புரியாம பேசாத துளசி. ஏற்கனவே அம்மா உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. நான் தான் போராடி அவங்கள நம்ப வச்சிருக்கேன். இன்னும் நீ என்ன சொன்ன? நம்ப வச்சியா? ஆமாம். என்னன்னு? அது உன்னோட குழந்தை இல்லைன்னு. ஓ, அப்போ இது ஏன் குழந்தை தானேன்னு உங்கள் அம்மாவை முடிவு பண்ணிட்டாங்களா? அம்மாவை ஏன் குற்றம் சொல்கிற? நீ செய்த காரியம் அப்படி. பொண்ணு பார்க்குற அன்னைக்கு கூட உன்னால் லீவு போட முடியாதா? ஆஃபீஸில் வேலை அதிகம். நீ திடீர்னு தானே வரேன்னு சொன்ன. சட்டுன்னு லீவு போட முடியுமா? என் வேலையில் பாதியில் நின்னது கிடையாது. இப்போ மட்டும் எப்படி லீவு போட்ட? அது இல்லை, தெரியாம தான் கேட்குறேன். அப்படி என்ன அந்த குழந்தை மேலே அவ்வளவு அக்கறை? எனக்கும் இதயம் இருக்கு. அதில் இன்னும் ஈரம் இருக்கு. கஷ்டப்படுற உயிருக்காக இறங்குற கருணை இருக்கு. அப்போ இதத்தில் நான் இல்லையா? சும்மா சினிமா தனமாக பேசாத அசோக். விபத்தில் சிக்கின உன்னை காப்பாற்றினதுனால நீ என்னை விரும்பின. உன்னோட நேர்மையான அணுகுமுறை எனக்கு பிடிச்சிருந்தது. பெற்றவங்க சம்மதிச்சா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பேசி முடிவெடுத்தோம். நான் இதில் இருந்து மாறலை. நீயும் உன்னை பெற்றவங்களும் என்னை புரிஞ்சிக்காம போயிட்டதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. போகாம நீ என்ன காரியம் செஞ்சுட்டு வந்து நின்ன? எனக்கு புரியல. ஒரு சின்ன உயிரை காப்பாற்றினது ஏன் கொலை செஞ்சுட்டு வந்த மாதிரி இப்படி பதற? விதண்டாவாதம் பண்ணாத. முடிவா என்ன சொல்ற? என்ன முடிவு? உனக்கு அந்த குழந்தை முக்கியமா இல்லை நான் வேணுமா? அசோக், அந்த குழந்தை தான் முக்கியம்னா என்னை மறந்துடு. நான் வேணும்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை தூக்கி போட்டுடு. முடிவு உடனே தெரிஞ்சாகணும். அவன் கராராய் சொல்ல துளசியின் நெஞ்சம் கசந்தது. பால்வடியும் வாயோடு உறங்கிய குழந்தையை பார்த்தாள். பாதுகாப்பான இடத்தில் பரிவான அரவணைப்பில் இருக்கிறோம் என்ற நிம்மதியில் உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தது. மென்மையாய் அதன் வாயை துடைத்தாள். லேசாய் திடுக்கிட்டு விழித்தது. துளசியின் முகத்தை கண்டதும் மீண்டும் அமைதியாகி அவளது விரலை பற்றி கொண்டு தூங்கத் தொடங்கியது. பஞ்சு போன்ற மென்மையான பிஞ்சு விரல்கள் தன் விரலை பற்றி இருந்த பற்றுதலில் துளசியின் உள்ளம் உருகியது. தாய்மை உணர்வு பீரிட்டது. இடது கையால் பாசமாய் அணைத்து கொண்ட போது அசோக்கின் குரலில் காரம் தெரிந்தது. ஏய், லைன்ல இருக்கியா இல்லையா? இருக்கேன். சொல்லு. முடிவை நீ தான் சொல்லணும். நான் யோசிக்கணும். என்ன? நீ சொல்ற மாதிரி சட்டுன்னு இதை தூக்கி போட முடியாது. கொஞ்சம். அப்போ உனக்கு நான் வேண்டாமா? நான் அப்படி சொல்லலை. ஏன் அவசரப்படுற? நான் இந்த மாசமே சவுதிக்கு போயாகணும். அதுக்குள்ள நம்ம கல்யாணம் முடிஞ்சாகணும். யோசிக்க நேரமே கிடையாது. இப்பவே முடிவை சொல்லு. கல்யாணம் முடிஞ்சதும் வெளிநாட்டுக்கு போகணுமா? ஆனால் எனக்கு பாஸ்போர்ட் எதுவும் இல்லையே. உனக்கு எதுக்கு பாஸ்போர்ட்? அம்மா கூட தானே இருக்க போற. நான் மட்டும்தான் போகிறேன். ஒரு 3 வருஷம்தான். அப்புறம் இங்கேயே ஒரு தொழிலை தொடங்கிடலாம். நான் வர்ற வரைக்கும் நீ தான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும். ஓ, எல்லா முடிவும் நீயே எடுத்துட்டியா? ஆமாம். நீ கூட வேலையை விட்டுடு துளசி. வீட்டையும் அம்மாவையும் பார்த்துக்கவே உனக்கு நேரம் போதாது. பிறகு எப்படி வேலைக்கு போக முடியும்? அதான் நான் சம்பாதிக்கிறேன்ல. அசோக் பேசிக்கொண்டே போக துளசி கண்களை இறைக்க மூடிக்கொண்டாள். யோசித்தாள். சில நிமிடங்களுக்கு பின் சட்டென இமை திறந்தாள். அவன் இன்னும் இணைப்பில் இருந்தான். சாரி, என்னால் முடியாது. என்ன?
என்ன முடியாது? இப்போ சொன்ன ரெண்டையும் என்னால் விட முடியாது. என்னது? குழந்தையும் வேலையும் விட முடியாது. நீ உன் விருப்பம் போல எந்த முடிவெடுத்தாலும் சரி. ஓகே, குட் பை அழுத்தமாய் கூறிவிட்டு இணைப்பை துண்டித்தான். வீட்டை அலசிவிட்டு சாம்பிராணி புகையை பரவ விட்டு கொண்டிருந்த மீனாட்சி இருண்ட முகத்தோடு வந்த கணவனையும் குழந்தையும் அணைத்து கொண்டிருந்த துளசியையும் பார்த்தாள். உள்ளே நுழைந்த அவர்களை கண்டு திடுக்கிட்டாள். என்னங்க, என்னாச்சு? போலீஸில் குழந்தைய ஒப்படைக்கலையா? ஏய், நீ ஏண்டி இதை கையோடவே கொண்டு வந்துட்ட? அம்மா, குழந்தை துணியை நினச்சிட்டா, மாற்றிட்டு வர்றேன் என இயல்பாய் அறைக்குள் நுழைந்தாள். தாய் குழப்பமாய் ஏறிட பரமேஸ்வரன் தோய்ந்து போனவராய் நாற்காலியில் அமர்ந்தார். என்னங்க, ஸ்டேஷனுக்கு போகலையா? போகணும். பிறகு எதுக்கு குழந்தைய கொடுக்காம வந்திருக்கீங்க? மீனாட்சி, அவங்க நாங்கள் சொல்கிறத நம்பலை. என்னது? நாம் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு எந்த புகாரும் வரலையாம். உண்மையாகவே இது ரோட்டில் கிடந்தது தான்னு அவங்க நம்பலை. வளைச்சி வளைச்சி கேள்வி கேட்குறாங்க. ஐயோ, அப்புறம்? இதை அனாதை குழந்தை தான்னு நம்ப மாட்டேங்கிறாங்க. எப்படி நம்புவாங்க? இவ தான் சீவி சிங்காரிச்சு பட்டு விரிப்புலாம் போத்திச்சு தூக்கிட்டு போனா பிறகு எப்படி நம்புவாங்க? நம்மளனா கூட பரவாயில்ல, தப்பு தப்பாக பேசுகிறாங்க. என்னன்னு? ஏம்மா, நீயே பிள்ளைய பெற்றுட்டு இப்போ அனாதைன்னு கொண்டு வந்து நிற்கிறியா? இங்கே வந்து விட்டு போயிடலான்னு பார்க்குறியா? வளர்க்க துப்பில்லாதவ எதுக்குமா பெற்றுக்கிற? உன் அவசரத்துக்கு பெற்றுட்டு மான மரியாதைக்கு பயந்து ஒரு பச்சை பிள்ளைய அனாதாக்கிய போக்குறியா? உன்னை மாதிரி பொம்பளைங்களால தான் அனாதை எல்லாம் நிரம்பி வழியுது. பொட்ட பிள்ளையாச்சே, இதோட எதிர்காலத்தை பற்றி யோசிச்ச கொஞ்சமாவது? நாளைக்கு அது வளர்ந்து நிற்கும்போது தாயோட துணை இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படும்னு யோசிச்சியா? உங்களுக்கெல்லாம் உடம்பு சுகம் மட்டும்தான் பெருசாக தெரியுது. சி, இப்படியெல்லாம் கேட்குறாங்க மீனாட்சி. போதுங்க, போதும். மீனாட்சி காதை மூடிக்கொண்டாள். இதை விட அதிகமாக போலீஸ்காரம்மா பேசிச்சு மீனாட்சி. என் உடம்பெல்லாம் கூசி போச்சு. இவ ஏதாவது பதில் சொன்னாளா? சொன்னான். மன்னிச்சிடுங்க மேடம், இது என்னோட பிள்ளை தான், நானே வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டா. என்ன, அவ பிள்ளைன்னு சொன்னாளா? ஆமாம் மீனாட்சி. என்ன கொடுமைங்க! உச்சபட்சமாய் அதிர்ந்து உறைந்து போனாள். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவள் கேட்க மாட்டேங்கிறா. கேட்கலனா அப்படியே விட்டுடுறதா? எங்க அது? கோபமாய் மகளை கூப்பிட்டாள். துளசி, துளசி! ஆவேசமாய் அறைக்குள் நுழைந்த தாயை வாயில் ஒற்றை விரலை வைத்து அடக்கினாள் துளசி. சத்தம் போடாதீங்கம்மா, குழந்தை இப்பதான் தூங்குது. அடியை பாவி, உனக்கு தலையில ஏதாவது இருக்குதா? அன்னைக்கே தலையா அடிச்சுக்கிட்டேனே, என் வார்த்தையை கேட்டியா? ஏமா இப்படி கூச்சல் போடுற? ஏண்டி கேட்க மாட்ட? போலீஸ்காரங்க நம்பாம போனோம் என்ன உனக்கு? ஏதாவது அனாத ஆசிரமத்தில் கொண்டு போய் போட்டுட்டு வர வேண்டியது தானே. இப்படி திரும்பவும் தூக்கிட்டு வந்திருக்கியே. அம்மா, உங்கள் வார்த்தைக்காக தான் தூக்கிட்டு போனேன். ஆனால் அங்கே அந்த மேடம் சொன்ன பிறகு தான் இந்த குழந்தை இன்னும் எவ்வளவு கஷ்டங்களை எதிர்கொள்ளணும்னு புரிஞ்சுது. பாவம், பெண் குழந்தைக்கு தாயோட துணையும் பாதுகாப்பும் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியாதாம்மா? அடியே, அதை இவ்வளோ பெத்தவ யோசிச்சு வச்சிருக்கணும்டி. ஒருத்தி கல் நெஞ்சக்காரியாக இருந்துட்டா நாம அப்படியே இருக்கணுமாம்மா? ஏய், இன்னும் கொஞ்ச நாளில் இவ வளர்ந்துடுவா. இவளுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்கணும், படிக்க வைக்கணும். பருவம் வரும்போது பாதுகாப்பான இடத்துல அவள் வளரணும், பக்கபலமாக நிற்கணும். அவள் விரும்புகிற படிப்பை படிக்க வைக்கணும். சமூகத்தில் எல்லோரும் மதிக்கிற அளவுக்கு அவளை உயர வைக்கணும். அப்புறம் கல்யாண வயசு வந்ததும் மாப்பிள்ளை பார்க்கணும். கல்யாணம், மறுவீடு, சீமந்தம், பிள்ளை பேருன்னு எவ்வளவோ சடங்கு இருக்குமா. எல்லாத்துக்கும் தாய் கண்டிப்பாக தேவைப்படுவா. நான் அவள் கூட இருக்கணும். துரதிர்ஷ்டவசமாக ஒரு சில பெண்களுக்கு தாய் இல்லாமல் போயிடுறாங்கம்மா. தாயோட துணையும் அரவணைப்பும் கிடைக்காம அவங்க படுற பாட்டை நேரில் பார்த்துருக்கம்மா. அப்படி ஒரு கஷ்டம் இந்த குழந்தைக்கு வரக்கூடாதும்மா. துளசி, அம்மா, பிறப்பால் வேணும்னா இது அனாதையாக இருக்கலாம். ஆனால் இதை அனாதையாக வளர விட மாட்டேன். இனி நான் தான் இவளோட அம்மா. இதுதான் அவளோட வீடு. இந்த தாயோட மடியில் தாத்தா பாட்டியோட அன்பில் என் பிள்ளைய சந்தோஷமாக வளரும். அப்பத்தமே, வாயை மூடுடி. அம்மா,
குழந்தை குழந்தைன்னு அதை பற்றியே யோசிக்கிறியே, உன்னை பற்றி, உன் வாழ்க்கையை பற்றி, நம்ம குடும்பத்தை பற்றி யோசிச்சியா? ஏற்கனவே அக்கம் பக்கம் உள்ளவங்ககிட்டயும், பொண்ணை கொடுத்த வீட்லேயும், பொண்ணு எடுத்த வீட்லேயும் கேட்குற கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலை. 2 நாளுக்கே இந்த பாடுனா நீ ஆயுளுக்கும் கூடவே வச்சுக்கணுங்கிறியே, இது நடக்கிற காரியமா? ஏம்மா நடக்காது? நாம் ஒன்றும் ஊருக்காக வாழலை, நமக்காகத்தான் வாழணும். ஊரோட ஒட்டி வாழறது தாண்டி வாழ்க்கை. ஊரை பகைச்சிக்கலாம், உறவை பகைச்சிக்க முடியுமா? அக்கா நிலைமையை நினச்சி பாரு. அவள் புகுந்த வீட்டில் என்னென்ன பேசுவாங்க. ஏம்மா, நான் ஒன்றும் தப்பான வழியில் போய் குழந்தைய பெற்றுக்கிட்டு வரலையே. ஆதரவில்லாத குழந்தைக்கு வாழ்வு அளிக்கிறேன். நியாயப்படி பார்த்தா இதை பாராட்டணும். பாராட்டுவாங்க. என் பொண்டாட்டி என்ன தாறுமாறா கேள்வி கேட்குறா, பதில் பேச முடியல என்றவாறே வந்த பாலாஜி கண்டதும் முகம் மாறினாள் துளசி. அண்ணே, இதோ பார், இந்த மாதிரி புரட்சி பண்ணுறதெல்லாம் சினிமாவுக்கும் கதைக்கும் தான் சரியாக வரும், யதார்த்தத்துக்கு சரிப்பட்டு வராது. இது ஒன்றும் புரட்சி இல்லை, மனிதநேயம், மனசில் கருணையும் இரக்கமும் இருக்கிறவங்க செய்கிற சாதாரண உதவி. அதை தனி மனுஷி செய்யலாம், இல்லைன்னா வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்துட்டு ஒத்தையாக நிற்கிற ஆளு செய்யலாம். ஆனால் நீயோ நானோ செய்ய முடியாது. ஏன் முடியாது? நமக்கெல்லாம் குடும்பம், சொந்த பந்தங்கிற வலைக்குள்ளே மாட்டியிருக்கோம். துளசி, அவங்கள மீறி எதுவும் செய்ய முடியாது. அப்போ பேசாமல் நான் சொல்கிறத கேளு. என்ன சொல்ல போகிற? நீ பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போ, இதை நான் பார்த்துக்கிறேன். பாலாஜி நிதானமாய் சொல்ல பதறி போனாள். அண்ணே, என்ன செய்ய போகிற? பதறாத, கொல்ல மாட்டேன். நானும் பிள்ளைய பெற்றவன் தான், வேற என்ன செய்வ? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கருணை இல்லம் நடத்திட்டு இருக்கார், அவர்கிட்ட கொடுத்துடலாம். அங்கே இதே மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்காங்க, அதுங்க கூட சேர்ந்து இதுவும் வளரட்டும். நீ இதோட நிகழ்காலத்தை மட்டும் பார்க்கிற, நான் எதிர்காலத்தையும் யோசிக்கிறேன். முதல்ல உன்னோட எதிர்காலத்தை கவனி. அந்த அசோக் ஃபோன் பண்ணினப்போ அலட்சியமாக பேசினியாமே, அசோக் ஒரு சுயநலவாதி, ஆதிக்க மனப்பான்மை உள்ளவன். அவனை ஏன் என் எதிர்காலமாக நினைச்சேன்னு முட்டாள்தனமாக இருக்குன்னு யோசிக்கிறேன். அப்போது சேகரை கட்டிக்க, அவனுக்கு என்ன குறைச்சல்? சொந்த மாமன் மகன், உன் மேலே பிரியமாக இருப்பான். அம்மா, இப்போ பிரச்சனை எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறது இல்லை, இந்த குழந்தைக்கு பாதுகாப்பு. பிரச்சனையே இந்த குழந்தை தான். முதல்ல அதை என்கிட்ட கொடு, இன்றைக்கே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். பாலாஜி கோபமாய் தொட்டிலில் உறங்கி கொண்டிருந்த குழந்தையை தூக்க அவனது தொடுதலில் உறக்கம் கலைந்து சினுங்கியது. கொடு என் குழந்தைய, ஆவாசியமாய் அவனிடம் இருந்து பறித்து தன் நெஞ்சோடு அணைத்து சேர்த்து கொண்டாள் துளசி. பருந்துகிட்ட இருந்து தன் குஞ்சை மீட்டு காக்கும் கோழியாய் சீரியவளை கண்டு பாலாஜி மட்டுமல்ல, மீனாட்சி கூட மிரண்டுதான் போனாள். குடும்ப உறுப்பினர்கள் மொத்தமாய் கூடி நின்று ஆளாளுக்கு அறிவுரை சொல்ல துளசி எதையும் காதில் வாங்காமல் புறப்படுவதற்கு ஆயத்தமானாள். துணிமணிகளை பெட்டியில் அடுக்கி வைத்தாள். ஆத்திரமாய் தோலை தொட்டு திருப்பினான் மூத்தவன் வெங்கடேஷ். நாங்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ பாட்டுக்கு கிளம்புறியா? இப்படி பண்ண என்ன அர்த்தம்? இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு அர்த்தம். ஓஹோ, அந்த அளவுக்கு போயிட்டியா? எங்கே போகிறதா உத்தேசம்? எங்கேயோ போகிறேன். இந்த பரந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் எனக்கும் என் குழந்தைக்கும் இடம் இல்லாமலா போயிடும்? கேட்டிங்களாப்பா? உங்கள் மக சொல்கிறத கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் என்னவெல்லாம் கேட்கணுன்னு இந்த தலையில் எழுதியிருக்கோ. இப்படி சொன்னால் எப்படி மாமா? வீட்டை விட்டே போகிறது இவ மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தோட மானமும் மரியாதையும் தான். அதை தான் எப்போவோ பறக்க விட்டாச்சே, இன்னும் என்ன இருக்குது போகிறதுக்கு? இளைய மருமகள் நொடித்தாள். பொம்பளை பிள்ளைக்கு அப்படி என்ன பிடிவாதம்? எவ்வளோ பெத்த பிள்ளைக்காக மொத்த குடும்பத்தையும் உதறிட்டு போகிறா. அவ்வளோ இதுவாயிடுச்சா இவளுக்கு? இப்படிலாம் இருக்கக்கூடாதுமா ஒரு பொண்ணு. ஐயோ, அப்படி என்று பேசிக்கொண்டே போனாள். வேற எங்கேருந்து வரும் துணிச்சல்? கையில் படிப்பு இருக்குது, நல்ல வேலை இருக்குது, பிறகு தைரியம் வராமல் இருக்குமா என்ற சகோதரனை நிதானமாய் ஏறிட்டாள் துளசி. அதென்ன, படித்தாலோ வேலை பார்த்தாலோ எங்களுக்கெல்லாம் துணைவு வருமா? இந்த வேலை படிப்போ இல்லாமல் இருந்தால் என்னால் குழந்தையை காப்பாற்ற முடியும். எப்படிம்மா காப்பாற்றுவ? வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணுமா? கட்டிட வேலை, கழனி வேலை, கூலி வேலைன்னு எவ்வளவோ இருக்குது. குழந்தைக்காக என்ன வேணாலும் செய்வேன். நீ செய்வ, சம்பாதிச்சா மட்டும் போதுமா? இந்த ஊரில் தன்னந்தடியாக எப்படி வாழ்வ? அதுவும் கழுத்தில் தாலி இல்லாமல் கையில் பிள்ளையோட போய் நின்னா எங்கேயும் உனக்கு வீடு கிடைக்காது.
அப்படியே கிடைச்சாலும் இந்த சமுதாயம் நிம்மதியாக விடுமா? கேள்வி கேட்டே கொன்னுடும். பெத்தவங்க, இத்தனை வருஷம் கூடவே வளர்ந்தவங்க, நீங்களே இவ்வளவு கேள்வி கேட்கும்போது மற்றவங்க கேட்குறத பற்றி வருத்தப்பட முடியுமா? உன்னை கேள்வி கேட்க எங்களுக்கு உரிமை இருக்குது. உன் மேலே அக்கறை இருக்கிறதுனால தான் கேள்வி கேட்குறோம். உங்கள் அக்கறை எனக்கு புரியாமல் இல்லை. அதே அக்கறை என் குழந்தை மேலேயும் எனக்கு இருக்குது. அது என்ன உன் குழந்தை? நிஜமாக நீயே பெத்துட்டியா என்ன என்ற பாலாஜியின் மனைவி வெறித்தாள். உங்கள் கையில் இருக்கிறது எங்கள் அண்ணனோட குழந்தை தான், எங்கள் அண்ணனுக்கு பிறந்த குழந்தை தான் அப்படின்றது உண்மைனா நான் சுத்தமாக இருந்தவன்றது உண்மைதான் என்றாள் துளசி. உடனே அண்ணன் துளசி என்று கோபமாக கத்தினான். ஏன் கத்துற? கோபம் வருதா? இதே கோபம் உன் மனைவி என்ன சொல்லும்போது வரலையே? அது சொல்லுனே, ஏன் தயங்குற? அப்போ நீங்கள் எல்லாருமே என்னை நம்பலை இல்லை? வைத்தியக்காரதனமாக பேசாத. எவ்வளோ பெத்த பிள்ளைக்காக ஏண்டி இப்படி அவமானப்படுற? அம்மா சொல்கிறது கேளுடி. இந்த குழந்தை உனக்கு வேணாம். பேசாமல் என் அண்ணன் மகனை கட்டிக்க. எத்தனை புள்ள வேணா பெற்றுக்க, சந்தோஷமாக இரு. இது மட்டும் உனக்கு வேணாண்டி. மன்னிச்சிடுங்கம்மா. கல்யாண உறவுகள் மேலே எனக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. நீ என் வாழ்க்கை துணையாக கிடைச்சா போதும், வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு சொன்ன அசோக் என்னை புரிஞ்சிக்கல. உங்கள் அண்ணன் மட்டும் என்னை புரிஞ்சிக்கவா போகிறார்? வேண்டாம்மா, உங்கள் அண்ணன் மகனும் வேண்டாம், அசோக்கும் வேண்டாம். தெரிஞ்சோ தெரியாமலோ இது என் பிள்ளை தான் எல்லாரும் சொல்லிட்டீங்க. நானும் என்னை அறியாமலே இது மேலே அளவு கடந்த பாசம் வச்சிட்டேன். என்னோட மிச்ச வாழ்க்கையும் நான் இந்த குழந்தையோடவே வாழ்ந்துட்டு போயிடுறேம்மா. ஏன்டி இப்படி பேசுகிற? நான் சொல்கிறத கேளுடி. வயசு பிள்ளை இந்த உலகத்தில் காலம் தள்ள முடியாதுடி. தனியாலாம் நின்று முடியும்மா. இந்த உலகத்தில் எல்லோருமே கெட்டவங்க இல்லை, நிறைய நல்லவங்களும் இருக்காங்க. இதோ பாரு, இப்படி வசனம் பேசிட்டு போய் நாளைக்கே கெட்டு சீரழிஞ்சு வந்து நிற்க போகிற. நிச்சயமாக நல்லா வாழ்வோம். 1000 உறவு இருந்தும் நான் அனாதை. அனாதைக்கு அனாதைந்தான் சொந்தம். இனி இவ என் மக, நான் வளர்த்து ஆளாக்குவேன். இவ சாக பிறந்தவில்லை, சாதிக்க பிறந்தவ. என் கண்ணே, தூற்றி பேசின இவங்க முன்னாடி நாம் நல்லா வாழ்ந்து காட்டணும், வாழ்க்கையில் சாதிச்சு காட்டணும். நீ சாதிக்க பிறந்தவ, அதனால் உன் பேர் இனிமே சாதனா. சாதனா. குழந்தையின் காதில் 3 முறை பெயரை உச்சரிக்க அதன் உடல் சிலிர்த்தது. தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டு உடைமைகளோடு புறப்பட தயாராக மீனாட்சி மீண்டும் வந்து தடுத்தாள். துளசி, என்னடி இது? நீ நெசமாவே போக போறியா? அம்மா, நானும் சாதனாவும் இங்கே இருந்தால் உங்கள் மகனும் மகளும் வெளியேறிடுவாங்க. யாரும் பார்க்க கூட வரமாட்டாங்க. உங்களுக்கும் அப்பாவுக்கும் தீராத அவமானம். இதையெல்லாம் விட நான் போகிறது தான் நல்லதுமா. நீ போனால் மட்டும் அவமானம் நேராதா? எனக்கு 3 பிள்ளைங்க தான் சொல்லிடுங்கம்மா என்றவாறே வெளியேற தொடங்க வெங்கடேஷ் கத்தினான். போ போ, ஏதோ அனாதை கழுதிக்காக எங்களை உதறிட்டு போறல்ல, நாளைக்கு வளர்ந்த ஆளானதும் உன்னை உதறிட்டு போயிடும். அப்போ தெரியும் உறவோட அருமை. நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு பாரு. பார்க்கலாம். ஏங்க, அவ மெய்யாவே போறாங்க, வேண்டான்னு சொல்லுங்க. ஐயோ, போறாளே, ஏங்க சொல்லுங்க என்று பதறினாள். போகட்டும் விடு, தான் அவளே சொல்லிட்டாளே, இனி நமக்கு யாரும் இல்லைன்ட்டு நாமளும் அப்படி நினச்சிக்க வேண்டிதான். நமக்கு இனி 3 பிள்ளைங்க தான். என்ன? தண்ணியை கொண்டா, தலை முழுகணும். தந்தனின் வார்த்தை காதில் தெளிவாய் விழ அவளால் தாங்கிக் கொள்ள முடியலை. தந்தை இப்படி பேசியதை காதில் வாங்கி கொண்டே அவள் மெல்ல நகர்ந்தாள். திரும்பாமல் நடந்தாள். தெருவில் சென்று ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டாள். ஏற்கனவே தோழி மூலம் ஏற்பாடு செய்து வைத்திருந்த அடுக்கம் என்னை நோக்கி புறப்பட்டது அவளது வாழ்க்கை பயணம். அடுத்த பிரச்சனை அலுவலகத்தில் தொடங்கியது. மதிய உணவு வேளையின் போது அனைவரும் முயந்து கொண்டனர். என்ன துளசி, வீட்டை விட்டு வந்துட்டியாமே, இப்போ தனியாவா இருக்க? இல்லை, என் குழந்தை கூட தான் இருக்கேன். உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? எவ்வளவு படிச்சிருக்க, இப்படி முட்டாள்தனமாக செய்திருக்கிய? எது முட்டாள்தனம்? ரோட்டில் கிடந்த குழந்தைக்காக நீ இப்படி தெருவுக்கு வந்துட்டிய. ஏன் துளசி, உனக்கு என்ன அன்னை தெரசான்னு நினைப்பா? தெருவில் கிடக்கிற குழந்தையெல்லாம் எடுத்துட்டு வளர்க்க போறியா? அதானே, ஒரு நாளைக்கு ரோட்டில் குப்பை தொட்டிலன்னு எத்தனையோ குழந்தைங்க தூக்கி எறிகிறாங்க. இனி அதையெல்லாம் துளசிக்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிடலாமா? கரெக்ட். அப்புறம் இந்த வேலையை விட்டுட்டு முழு நேரம் அநாத ஆசிரம தலைவி ஆகிடுவா.
நல்ல வருமானமும் வரும். தர்ஷினி விளையாட்டாய் சொல்ல உஷ்ணமானாள் துளசி.